பூமி சுற்றுறதுக்கு ஒரு கயிறு, பம்பரத்தை சுற்றி விடுறதுக்கு ஒரு கயிறு இருக்கிற மாதிரி இந்த பூமியவே சுற்றுறதுக்கு ஒரு கயிறு இருக்குது. அதுவும் மனுஷனோட உடம்புல இருக்குது. நம்புவீங்களா? வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். மனுஷங்களோட உடம்புல ஓடுற இரத்த நாளங்கள், அதாவது நம்ம நரம்புகள் இருக்குல்ல, இதோட நீளம் 60,000 மைலுக்கு மேலே இருக்குது. நம்ம பூமியோட மொத்த சுற்றளவே 25,000 மைல் தான். ஆனால் இந்த நரம்புகளோட நீளம் 60,000 மைல் இருக்கிறதுனால இந்த நரம்புகளை வச்சு பூமியை 2 தடவை நம்மளால் சுற்ற முடியுமா? மனுஷங்க என்ன கிட்டத்தட்ட 6 அடிக்கு வளருவாங்களா? ஒரு 6 அடி மனுஷனோட உடம்புல 60,000 மைலுக்கு என்ன இரத்த நாளங்கள் இருக்குதா? அது எப்படி? சரி, இரத்த நாளங்கள்ல வசதி என்ன? நம்ம இதயத்திலிருந்து ஆரம்பித்து உடம்புல இருக்க அத்தனை பாகங்களுக்கும் ரத்தம், ஆக்சிஜன், நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற ஒரு குழாய் வடிவம் தான் இந்த இரத்த நாளங்கள். இரத்த நாளங்கள் அதாவது பிளட் வெசல்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஆர்டரிஸ், அதாவது தமனிகள். இது நம்ம உடம்புல இருக்கிற கொஞ்சம் பெரிய தடிமனான நரம்பு. இது இதயத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தை, ஆக்சிஜன் நிறைஞ்ச இரத்தத்தை உடலில் இருக்க மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்லுது. ரெண்டாவது வெயின், நரம்புகள். இது ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை திரும்பவும் இதயத்துக்கு சுத்திகரிக்கிறதுக்காக கொண்டு வருது. மூணாவது கேப்பலரிஸ், அதாவது தந்துகிகள். இதுதான் ஆர்டரிஸையும் வெயின்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சின்ன இரத்த நாளம். இது மூலமாக தான் ஆக்சிஜனும் நியூட்ரிஷனும் இரத்தத்திலிருந்து உடல் திசுக்களுக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது. நம்மளோட உடம்பு அழகாக இயங்கணும்னா இந்த 3 விதமான இரத்த நாளங்கள் நல்லா செயல்படணும். ஆச்சரியமாக இருக்குல்ல? எவ்வளோ கனெக்ஷன்ஸ், எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டியூப்ஸ் நம்மளோட உடம்புல இருக்குது. காட் இஸ் கிரேட். எவ்வளோ அழகான படைப்பாக படைச்சிருக்காங்க நம்மளை. இதயத்திலேருந்து நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற தமனியாக இருக்கட்டும், கெட்ட ரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு வர நரம்புகளாக இருக்கட்டும், இந்த ஆக்சிஜன், நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் திசுக்களுக்கு கடத்துகிற இந்த தந்துகிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒரே லைனில் நம்ம எடுத்தோன்னா அதுதான் 60,000 மைல் நீளத்துக்கு வருமா? சின்ன கிளாஸ்லேயே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த பூமியில் 3 பங்கு நீர், 1 பங்கு நிலம் இருக்குதுன்னு. இந்த மொத்த பூமியில் கிட்டத்தட்ட 8 பில்லியன் மக்கள் இருக்கிறோம். 4 பில்லியன் ஹெக்டேர்ஸ்க்கு நிலப்பகுதி இருக்குது. 139 மில்லியன் மைல்ஸுக்கு கடல் பகுதி இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் எர்த்தோட சுற்றளவு 25,000 மைல். 60,000 மைல் நீளம் இருக்கிற இரத்த நாளங்களை 25,000 சுற்றளவு இருக்கிற இந்த பூமியில் சுற்றும் போது 2 தடவைக்கு மேலே நம்மளால் சுற்ற முடியும்னு ஆய்வு சொல்லுது. ஆச்சரியமாக இருக்குல்ல? இவ்வளோ அழகாக இந்த உலகத்தை படைச்சி இந்த பூமியை க்ரியேட் பண்ணி அதை ஆள்றதுக்கான திறமையும் உரிமையும் கடவுள் மனுஷங்களுக்காக தான் கொடுத்துருக்காங்க. God is great all the time. See you on the next video. Subscribe பண்ணிடுங்க. Thank you.